நீ பலமுறை என்னை கேட்டிருக்கிறாய், என் வாழ்க்கை எப்போது மாறும்? இன்று அதற்கான பதிலை நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது, ஆனால் ஒரு முடிவு உன் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றும். இன்று நீ எடுக்கும் ஒரு நல்ல முடிவு நாளை உன் எதிர்காலத்தையே உருவாக்கும். நினைத்துப்பார், ஒரு சிறிய விதை பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிழல் தரும் ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. அந்த விதை ஒருபோதும் தன்னை சிறியதாக நினைக்கவில்லை. அது தனது நேரத்திற்காக காத்திருக்கிறது. அதே போல் உன் வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக நேரம் வருகிறது. இனி நீ கடந்த காலத்தை சுமக்காதே. நீ செய்த தவறுகள் உன்னை வரையறுக்கவில்லை, அவை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான். விழுந்தது தவறு அல்ல, விழுந்த இடத்திலே கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், தூசியை தட்டிவிடு, மீண்டும் நடக்க தொடங்கு. உன் மனதில் என்ன விதைக்கிறையோ அதுதான் வளரும். ஒவ்வொரு நாளும் பயத்தை விதைத்தால் பயமே வளரும். நம்பிக்கையை விதைத்தால் துணிச்சல் வளரும். அன்பை விதைத்தால் அமைதி வளரும். எனவே உன் மனம் ஒரு தோட்டம் என்பதை மறந்து விடாதே. அதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள். பிறரை பார்த்து உன்னை அளக்காதே. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை. சிலர் வேகமாக முன்னேறுவார்கள், சிலர் மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் இலக்கை அடைவது வேகம் அல்ல, தொடர்ச்சியான முயற்சிதான். உன் பயணம் உனக்கானது. அதை பெருமையுடன் வாழ்ந்து காட்டு. பயம் உன் எதிரில் அல்ல. பயம் என்பது நீ வளரப்போகிறாய் என்பதற்கான ஒரு அறிகுறிதான். புதிய பாதையில் நடக்கும்போது பயம் இருக்கும். புதிய கனவை துரத்தும் போது சந்தேகங்கள் வரும். ஆனால் துணிச்சல் என்பது பயமில்லாத நிலை அல்ல. பயம் இருந்தாலும் முன்னே செல்வதுதான் உண்மையான துணிச்சல். இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். நீ நேர்மையாக உழைத்தால், நீ கற்றுக்கொள்வதை நிறுத்தாமல் இருந்தால், நீ பிறருக்கு நன்மை செய்தால், நீ உன் மனதை நம்பிக்கையுடன் வைத்திருந்தால், உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் கண்டிப்பாக வரும். அது எப்போது வரும் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது வரும் என்று உறுதியாக சொல்கிறேன். இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் மனதிடம் 3 வார்த்தைகள் மட்டும் சொல். நான் தயாராக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். வாழ்க்கைக்கு தரும் புதிய வாய்ப்புகளுக்கு, புதிய மனிதர்களுக்கு, புதிய வெற்றிகளுக்கு, புதிய தொடக்கங்களுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் உன் கையில் வெற்றியை வைத்து விட மாட்டேன், ஆனால் அதை அடைய தேவையான வலிமை, பொறுமை, நம்பிக்கை பெற்று உனக்கு விழித்தெழ செய்வேன். இனி உன் நேரம் தொடங்குகிறது. செல், உன் வாழ்க்கை நீயே உருவாக்கு. நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த நொடி ஒரு சாதாரண நொடி அல்ல. பல நாட்களாக நீ தேடிய பதில் இன்று உன் இதயத்தில் ஒலிக்கப் போகிறது. நீ எத்தனை முறை தனியாக அமர்ந்து ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி என்று கேட்கிறாய்? அந்த கேள்வி தவறல்ல, ஆனால் இன்று முதல் அந்த கேள்வியை மாற்று. இன்று நான் என்ன மாற்ற முடியும் என்று கேள். அந்த ஒரு கேள்வியை உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி. நினைவில் கொள், மழை பெய்யும் போது எல்லா விதைகளும் ஒரே வேகத்தில் முளைப்பதில்லை. சில விதைகள் சில நாட்களில் முளைக்கும், சில விதைகள் மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவை உயிரற்றவை அல்ல, அவை தங்களுக்கான நேரத்தை காத்திருக்கின்றன. அதே போலதான் உன் முயற்சிகளும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கும். உனக்கு தெரியாமல் உன் அனுபவங்கள் உன்னை வலிமையான மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இன்று நீ சந்திக்கும் சோதனை நாளை மற்றவர்களுக்கு நீ சொல்லும் வெற்றி கதை. அது உன்னோடதாக கூட இருக்கலாம். எனவே உன் துன்பத்தை வெறுக்காதே, அதில் மறைந்திருக்கும் பாடத்தை மட்டும் புரிந்து கொள். இப்போது உனக்கு ஒரு சின்ன பயிற்சி. கண்களை ஒரு நிமிடம் மூடு. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைவு கொள். அவை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவர் உனக்கு உதவியது, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஒரு கடினமான நாளை நீ கடந்து வந்தது. இவற்றையெல்லாம் நினைத்துப்பார். உனக்குள் ஒரு அமைதி உருவாகும். அந்த அமைதிதான் உன் அடுத்த முடிவை தெளிவாக எடுக்க உதவும். இனி ஒவ்வொரு நாளும் உன்னிடம் 3 கேள்விகளை கேள். இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன்? இன்று நான் யாருக்கு நன்மை செய்தேன்? நாளை நான் இன்னும் சிறப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த 3 கேள்விகளை தினம்தோறும் கேள். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். நான் உன் சார்பாக உழைக்க மாட்டேன், ஆனால் உன் ஒவ்வொரு நேர்மையான முயற்சிக்கும் வாய்ப்புகள் உருவாகும்.
உலகத்தில் நீ வாழ்கிறாய் என்பதை நினைவூட்டுகிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு நல்ல அடியும் வீணாகாது. நீ கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் வீணாகாது. நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் வீணாகாது. உன் நேரம் வரும்போது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து உன் வாழ்க்கையவே மாற்றும். அதுவரை நம்பிக்கையை பாதுகாத்துக்கொள், நேர்மை பாதுகாத்துக்கொள், மன அமைதியை பாதுகாத்துக்கொள். ஏனெனில் இவையே உன் உண்மையான செல்வங்கள். நான் தினமும் உனக்கு சொல்வது ஒரே ஒரு செய்திதான். மெதுவாக இருந்தாலும் முன்னேறு, சிறிய அடியாக இருந்தாலும் முன்னேறு. ஏனெனில் நின்று விடாதே. மனிதனின் பயணத்தை எந்த தடையும் நிரந்தரமாக நிறுத்த முடியாது. நீண்ட நாட்களாக நீ காத்திருக்கிறாய், ஒரு நல்ல வேலைக்காக, ஒரு நல்ல வாய்ப்புக்காக, ஒரு மன அமைதிக்காக, ஒரு புதிய தொடக்கத்திற்காக. காத்திருப்பது எளிதல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒரு உண்மையை உனக்கு சொல்கிறேன். காத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் வீணான நாள் அல்ல, அது உன்னை உருவாக்கும் நாள். சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது கல்வலியை உணரும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த கல் ஒரு அழகான சிலையாக மாறுகிறது. அதே போலவே இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் அழுத்தங்கள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. பல நேரங்களில் நீ இழந்தவற்றை நினைத்து வருந்துகிறாய். ஆனால் நீ பெற்ற ஆசீர்வாதங்களை என்ன மறந்து விடுகிறாய். இன்று உன்னால் சுவாசிக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது, புதிய முடிவுகளை எடுக்க முடிகிறது. இவை அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்புதான். இன்று ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கு. காலையில் எழுந்தவுடன் உன்னிடம் சொல், இன்று நான் நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறேன். மற்றவர்களை விட சிறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நேற்றையே உன்னை விட சிறப்பாக இருந்தாலே போதும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நினைவில் கொள், நதி தனது பாதையில் ஓடும்போது கற்கள் அதை நிறுத்த முயற்சிக்கும். ஆனால் நதி சண்டையிடாது. அது தனது வழியை தேடி தொடர்ந்து ஓடும். அதனால்தான் இறுதியில் கடலை அடைகிறது. நீயும் அப்படியே இரு. ஒவ்வொரு தடையும் சண்டையிடாதே. அதை தாண்டி செல்லும் அறிவை வளர்த்துக்கொள். அமைதியாக முன்னேறு. இன்று உனக்கு நான் 3 வாக்குறுதிகளை நினைவூற்றுகிறேன். முதலாவது, உண்மையாக உழைக்கும் நேரம் ஒருபோதும் வீணாகாது. இரண்டாவது, நல்ல மனதுடன் நல்ல செயல் ஏதோ ஒரு வடிவில் திரும்பி வரும். மூன்றாவது, நம்பிக்கையை இழக்காதே. மனம் இருளில் ஒளியை கண்டுபிடிக்கும். இப்போது உன் கண்களை மூடு, ஆழமாக சுவாசி. உன் மனதில் ஒரு ஒளியை கற்பனை செய். அந்த ஒளி மெதுவாக உன் பயணங்களை அகற்றுகிறது. அந்த ஒளி மெதுவாக உன் பயங்களை அகற்றுகிறது. உன் சந்தேகங்களை அமைதியாக மாற்றுகிறது. உன் மனதில் ஒரு புதிய துணிச்சலை உருவாக்குகிறது. அந்த ஒளி வெளியிலிருந்து வரவில்லை, அது உனக்குள்ளேயே இருந்தது. நீ அதை இன்று கவனிக்க தொடங்கியுள்ளாய். நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை வழங்க முடியாது, ஆனால் வாய்ப்புகள் வந்தபோது அதை உணரக்கூடிய விழிப்புணர்வை வளர்க்குமாறு நினைவூட்ட முடியும். நீ தயாராக இருந்தால் ஒவ்வொரு நாளும், ஆனால் வாய்ப்புகள் வந்தபோது அதை உணரக்கூடிய விழிப்புணர்வை வளர்க்குமாறு நினைவூட்ட முடியும். நீ தயாராக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கதவாக மாறும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய ஆசிரியராக மாறும். ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய ஆசிரியராக மாறும். ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே பயப்படாதே, அவசரப்படாதே, சோர்ந்து போகாதே. முன்னேறு. உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படவில்லை. அவை உனக்காகவே காத்திருக்கின்றன. நீ இந்த நொடி இந்த குரலை கேட்கிறாய் என்றால் ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கை நின்றுவிட்டதாக உனக்கு தோன்றலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஒரு ரயில் நிலையத்தில் நின்றிருக்கும் ரயில் பயணம் முடிந்தால்தான் நிற்பதில்லை. சரியாக நேரம் வந்தவுடன் மீண்டும் பயணத்தை தொடர்வதற்காக அது நிற்கிறது. அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் அமைதியும் காத்திருப்பும் மெதுவான காலமும் ஒரு புதிய பயணத்திற்காக தயாரிப்பாக கூட இருக்கலாம். உன்னை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. ஒரு சிறிய தீப்பொறி முழு இருளையும் அகற்ற முடியும். ஒரு சிறிய விதை பெரிய ஆலமரமாக வளரும். ஒரு சிறிய நல்ல முடிவு முழு வாழ்க்கையும் மாற்றும். அதனால் நான் சாதாரணமானவன், என்னால் எதுவும் முடியாது என்ற எண்ணங்களை இன்றே விட்டுவிடு. அவை உண்மைகள் அல்ல, அவை பயம் உருவாக்கிய நிழல்கள். உன் மனமே உன் முதல் நண்பன். உலகம் உன்னை நம்பாமல் இருக்கலாம், சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் உன் பயணம் மாறத் தொடங்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன் நின்று உன்னிடம் சொல்,
நான் கற்றுக்கொள்கிறேன், நான் வளர்கிறேன், நான் முன்னேறுகிறேன். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் மனதை உறுதியுடன் செயல்பட நினைவூட்டும் வாக்கியங்கள். மற்றவர்களின் வேகத்தை பார்த்து கவலைப்படாதே. ஒருவர் இன்று வெற்றி பெற்றிருக்கலாம், மற்றொருவர் நாளை வெற்றி பெறலாம். வாழ்க்கை ஓட்டப்பந்தயம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை இருக்கிறது. உனக்கான பாதை நம்பிக்கையுடன் நட. இழப்புகள் உன்னை முடிவுக்கு கொண்டு செல்லவில்லை. சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு கைகூடாது, ஒரு திட்டம் தோல்வியடையும், ஒரு உறவு முறியும், அது வலிக்கும். ஆனால் அது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமல்ல. ஒரு கதவு மூடப்படுவதனால் மட்டுமே இன்னொரு பெரிய கதவு திறக்க இடம் கொடுக்கிறது. இன்று ஒரு உறுதி செய், இனி நான் என் நேரத்தை மதிப்பேன், என் உடல் நலத்தை கவனிப்பேன், என் குடும்பத்தை நேசிப்பேன், என் கனவுகளுக்காக தினமும் சிறிதாவது உழைப்பேன். இந்த 4 முடிவுகள் ஒரு வருடத்தின் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். நான் உனக்கு எதிர்காலத்தை சொல்ல வரவில்லை, ஆனால் இன்றைய நல்ல முடிவுகள் நாளை நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை நினைவூட்டுகிறேன். இப்போது ஆழமாக சுவாசி, புன்னகை செய், உன் மனதில் சொல்லிக்கொள், என் வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் இன்னும் வர இருக்கின்றன. அந்த நம்பிக்கையுடன் இன்று முதல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் பயணம் தொடர்கிறது. அந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக மாறட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.